الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. وهو بالباب إمام النووي رحمه الله في كتابه رياض الصالحين باب فضل الغني الشاكر، وهو من أخذ المال من وجهه وصرفه في وجوه مأمور به. وقال الله تعالى: فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى. வினித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நம் தொடர்ச்சியாக ரியாது சாலிஹினுடைய பாடங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய பாடம் 64ஆம் பாடம். நேர்மையான வழியில் சம்பாதித்து கட்டளிடப்பட்ட சரியான வழியில் செலவு செய்கின்ற நன்றியுள்ள பணக்காரனின் சிறப்பு. ஒரு பணக்காரன், ஒரு செல்வந்தருடைய சிறப்பை பற்றி சொல்லப்பட்டது. இந்த நன்றியுள்ள செல்வந்தன் யார்? நேர்மையான வழியில் சம்பாதித்து கட்டிடப்பட்ட சரியான வழியில் செலவு செய்கின்றவன் தான் நன்றியுள்ள பணக்காரன், நன்றியுள்ள செல்வந்தன். இதில் வரக்கூடிய ஹதீசுகளை பார்க்கும் பொழுது குர்ஆனுடைய சில வசனங்களை முதல் நாம் பார்க்கலாம். முதல் சூரத்துல் லைலுடைய 5லிருந்து 7 வசனம். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى فَسَنُيَسِّرُهُ لِلْيُسْرَى. ஒருவர் தர்மம் செய்து அல்லாஹை பயந்து நல்ல செயலை உண்மைப்படுத்தினால் அவருக்கு இலகுவான வழியில் செல்வதற்கு சொர்க்கம் செல்லும் வழியை நாம் வகை செய்வோம். 2வது வசனம் சூரத்துல் லைலுடைய அடுத்த வசனம். இறையச்சமுடையவன் நரகத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வான். அவன் தன் பொருளை தன்னை தூய்மையாக்கிட வழங்குவான். உயர்வான தன் இறைவனின் திருப்தியை விரும்பியே தவிர நன்றி கூறப்படுத்த அருள் எதுவும் அவனிடம் எவருக்கும் இல்லை. மேலும் அவன் திருப்தி அடைவான். இங்கு இந்த 4 வசனங்கள் இங்கு இருக்கின்ற இந்த தலைப்பில் முதல் விஷயம், நன்றியுள்ள பணக்காரன் அல்லது நன்றியுள்ள செல்வந்தன் யார்? இங்கு தெளிவாக சொல்லப்பட்டது. யாரு அனுமதிக்கப்பட்ட வழியில், ஹலாலான வழியில் பொருளாதாரத்தை திரட்டுகின்றான், செல்வத்தை அவன் சம்பாதிக்கின்றான், கட்டிடப்பட்ட வழியில் செலவு செய்கின்றான். என்ன அர்த்தம்? அவன் வீண் விரயம் செய்யாமல், ஹராமல் அதை செலவு செய்யாமல் அவன் கட்டிடப்பட்ட வழியில் செலவு செய்கின்றான். அப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான நன்றியுள்ள ஒரு பணக்காரன். நன்றியுள்ள ஒரு அடியானுக்கு அடையாளம் என்ன? அல்லாஹு தஆலாவுடைய கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய அடியானுக்கு நன்றியுள்ள அடியான் என்று சொல்கின்றோம். வெறும் நாவால் நன்றி செலுத்தி விட்டோம் என்றால் அது உண்மையான நன்றி செலுத்தக்கூடியது கிடையாது. மாறாக கொடுத்த அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளையை பூர்த்தி செய்த வண்ணத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் நன்றி உள்ள ஒரு அடியானுடைய அடையாளம். அதிலும் பணக்காரனாக இருக்கட்டும், செல்வந்தராக இருக்கட்டும், நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அனுமதிக்கப்பட்ட வழியில் சம்பாதிப்பதும் அனுமதிக்க அல்லது கட்டையிடப்பட்ட வழியில் செலவு செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான நன்றி உள்ளவர்களாக இருக்கு. ஆக ஷேக் உசைமீன் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய விளக்குரையில் பொதுவாக அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு சோதிக்கின்றான் என்று தெரியப்படுத்துகின்றார்கள். அதில் சிலருக்கு செல்வத்தை கொடுத்து சோதிக்கின்றான், சிலருக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கின்றான். இந்த செல்வத்தை கொடுத்து சோதிக்கக்கூடிய அம்சத்தில் பார்க்கும் பொழுது செல்வம் கிடைத்தவர்களுடைய நிலை 2 வகையாக இருக்கு. ஒன்று, இந்த செல்வத்தை ஹராமான வழியில் திரட்டக்கூடியவன், தடை செய்யப்பட்ட வழியில் இதை அவன் திரட்டக்கூடியவனாக இருக்கின்றான். இது அவனுக்கு ஒரு சோதனையாகவே அமைகின்றது. இதனால் அவன் செலவு செய்வதிலும் என்ன ஹராமான வழியில் தான் செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படும். அவனுக்கு நன்மையான வழியில் செலவு செய்யக்கூடிய தௌஃபீக்கும் பாக்கியம் கிடைப்பதே கிடையாது. எப்படிப்பட்டவருக்கு? ஹராமான வழியில் பொருளாதாரத்தை திரட்டக்கூடியவருக்கு, இன்கமை ஹராமான வழியில் எடுத்துக் கொள்ளக்கூடியவருக்கு அல்லாஹு தஆலா ஹலாலான வழியில் செலவு செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுப்பது கிடையாது. அல்லது அல்லாஹு தஆலா எந்த
செலவு அல்லது எந்த தானம் தரம் செய்து சொர்க்கத்தை அடைந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றானே, அந்த வழியில் அவர்களுக்கு ஏற்படுத்துவது கிடையாது. ஏனென்றால் திரட்டப்பட்ட பொருளாதாரம் ஹராமான வழியில் இருந்ததனால அவன் செலவும் எதில் செய்வான்? ஹராமான மற்றும் வீண் விரையும் செய்யக்கூடியதில் தான் அவன் செலவு செய்யக்கூடியவனாக ஆவான். இரண்டாவது வகை செல்வம் கொடுக்கப்பட்டு சோதிக்கக்கூடியவர்கள், இரண்டாவது வகையினர் யார் என்றால், அல்லாஹு தஆலா அனுமதித்த வழியில் அவன் அதை சம்பாதிக்கின்றான். ஹலாலாகிய வழியில் அவன் சம்பாதித்து அல்லாஹ் எங்கெல்லாம் செலவு செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றது மார்க்கத்தில் அவன் கூறியிருக்கின்றானோ அந்த வழியில் செலவு செய்கின்றான். அப்ப இரண்டாவது விஷயத்தை நாம் புரிந்து கொள்கின்றோம். முதல் விஷயத்தை புரிந்து கொண்டோம். ஹராமான வழியில் அவன் சம்பாதித்தான் என்றால் ஹராமான வழியில் தான் அவன் செலவு செய்யக்கூடிய நிலை தள்ளப்படுவான். அவனுக்கு நன்மையான விஷயங்களில் செலவுக்கு செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. நாம் பார்க்கிறோம், கோடி கோடி இருந்து கூட அவங்ககிட்ட போயிட்டு இது மாதிரி பள்ளிவாசலுக்காக நீங்க உங்களுடைய நன்கொடை கொடுங்க, ஏழை எளியலுக்கு நன்கொடை கொடுங்க, மருத்துவத்திற்காக உதவி செய்யுங்க ஏழை மக்களுக்கு, இப்படி என்று சொல்லப்படும் பொழுது அவருடைய அந்தஸ்திற்கு பார்க்கும் பொழுது அவர் இவ்வளவு வேண்டும் வாரி வழங்கி இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யறாரு? கஞ்சத்தனம் செய்து விடுகின்றார். ஏன்னா அவருக்கு அந்த பாக்கியம் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ் அதுவே கட் அவுட் போட வேண்டும், பாலாபிஷேகம் செய்ய வேண்டும், அல்லது இவர் வர சொல்லிட்டு செலவுகள் ஏற்பாடுகள் தண்ணி மாதிரி செலவு செய்யும். அப்போ அல்லாஹ் அவனுக்கு ஹராமான வழியில் நீ சம்பாதித்தா ஹராமான வழியிலே செலவு செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்துகின்றான். அப்ப அவன் சம்பாதித்திருக்கும் தண்டனை கொடுக்கப்படுவான், செலவு செய்ததற்கும் தண்டிக்கப்படுவான். ஆனால் இரண்டாவது தரப்பினர் எப்படி என்றால், ஹலாலான வழியில் அவன் பொருளாதாரத்தை திரட்டியவனுக்கு அல்லாஹ் தஆலா ஹலாலான வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். பெரிய ஒரு பாக்கியம். فَأَمَّا مَنْ أَعْطَى وَاتَّقَى وَصَدَّقَ بِالْحُسْنَى. அல்லாஹு தஆலா யார் அல்லாஹு தஆலாவுடைய வழியில் தானம் தர்மம் செய்கின்றார்களோ இறையச்சத்துடன், எப்படி இந்த சதகா செய்வதும் இந்த தானம் தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் இறையச்சத்தை கொண்டு அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹுடைய திருமுகத்தையும் பார்ப்பதற்காக செய்யக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹு தஆலா அவனுக்கு சொர்க்கத்தில் செல்லக்கூடிய வழியை இலகுவாக்கி விடுகின்றான். அப்போ நன்மையான காரியங்களில் அதிகமாக செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான். யாருக்கு? ஹலாலான முறையில் திரட்டக்கூடியவர்களுக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஹலாலான முறையில் நாம் நம்முடைய பொருளாதாரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி நாம் செயல்படுகின்றோமே, அந்த மாதிரி நபர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கின்றான்? ஹலாலான அல்லது அனுமதிக்கப்பட்ட அல்லது சிறப்புக்குரிய வழியில் செலவு செய்யக்கூடிய பாக்கியம் கொடுத்து விடுகின்றான். இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், இந்த ஒரு விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பணக்காரன் என்றால் அவனுக்கு கோடான கோடி இருக்கக்கூடிய பணக்காரன் கிடையாது. நம்முடைய தேவைக்கு அதிகப்படியாக கொஞ்சம் இருந்தாலும் அது என்ன? அந்த நபர் பணக்காரன் தான். இன்று நாள் எனக்கு தேவையான அளவை விட அதிகமாக என்னிடம் இருந்தது என்றால் நான் பணக்காரன், நான் செல்வன். அதாவது தான் வீணா என்று சொல்லும் பொழுது போதுமான அளவு, போதுமான மனப்பக்குவம். வீணன் நப்ஸ் என்பது போதுமான மனப்பக்குவம் உள்ளவர்களுக்கு. என்ன அர்த்தம்? போதுமான மனம் இருக்கக்கூடியவர்கள் என்றால் அந்த நாளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இருந்ததுன்னா அதை விட அதிகமாக இருந்து அவர் செல்வந்தர். அல்லாஹ் தஆலா நம்மிடம் நீங்கள் இந்த பாதையில் செலவு செய்யுங்கள், தானம் தர்மம் செய்யுங்கள் என்று கட்டளையிடுகின்றான். ஆக அதற்காக நாம் செல்வந்தர்களாக ஆகி பணக்காரன் ஆகிதான் செலவு செய்ய வேண்டும் கிடையாது. அல்லாஹ் நம்மிடம் கேட்க மாட்டான் நீ பணக்காரன் ஆகி செலவு செய்தாரே என்று. ஆனால் அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக நம்மிடம் கேட்பான், உனக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தில் செலவு செய்தாயா? உனக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதிலிருந்து நீ எவ்வளவு செலவு செய்தா என்ற இந்த கேள்விகள் இருக்கும். நீ பணக்காரனா ஆகி செல்வந்தனா ஆகி செலவு செய்தா என்று கேட்கப்படாது. இங்கு நாம ஒரு நன்றியுள்ள ஒரு அடியார்களாக இருக்க வேண்டும். அதிலும் நம்முடைய பொருளாதாரத்தில் நன்றியுள்ள ஒரு செல்வந்தனாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு வகுத்த வழியில் அதை சம்பாதிப்பதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு வேர்வையும் ஹலாலான ரிஸ்கில் நாம் சிந்தக்கூடிய ஒவ்வொரு வேர்வையும் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை நமக்கு பெற்றுத்தரும். அதே போல இந்த வழியில் தான் செலவு செய்ய வேண்டும் என்று நாம மிகவும் கவனமாக அந்த விஷயத்தை மிக தெளிவாக இருந்து நம்ம செலவு செய்கின்றோமே, அந்த ஒவ்வொரு செலவிலும் நமக்கு அல்லாஹு தஆலா அஜரையும் கூலியும் கொடுப்பான். எப்படி பொருளாதாரத்தை தவறான வழியில் அதை திரட்டும் பொழுது அவனுக்கு தண்டனை இருக்கின்றதோ,
எப்படி அந்த பொருளாதாரத்தை திரட்டி அந்த பொருளாதாரத்தை அவன் தவறான வழியில் செலவு செய்தான் என்றால், வீணடித்தான் என்றால் தண்டனை இருக்கின்றதோ, அதே போல அவன் ஹலாலான முறையில் சம்பாதித்தாலும் அவனுக்கு நன்மை இருக்கின்றது, கூலி இருக்கின்றது. ஹலாலான முறையில் செலவு செய்தாலும் அவனுக்கு கூலி இருக்கின்றது. அதால்தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வசனம் அனைத்துமே பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய வழியில் நாம அல்லாஹு தாலா எங்கு நமக்கு கட்டளிட்டானோ அதன் வழியில் செலவு செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான நன்றியுள்ள ஒரு அடியார்கள், நன்றியுள்ள செல்வந்தர்கள் என்று இங்கு பதிவு செய்யப்படுகிறது. அதனால்தான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய 92வது வசனத்திலும் என்ன சொல்லப்படுகின்றது? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பியதிலிருந்து நீங்கள் செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை செய்தவர்களாகி விடமாட்டீர்கள். நீங்கள் எதை செலவு செய்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிவான். அப்போ நாம் செலவு செய்வது நாம் என்ன விரும்புகின்றோமோ அதை நாம செலவு செய்தால்தான் அல்லாஹுடைய மஹப்பாவை பெற முடியும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால், சிறந்த ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்றால் சிறந்த விஷயத்தை நாம் அர்ப்பணிக்கணும். நமக்கு மனிதன் என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது செல்வம் நமக்கு விருப்பமானது. காசு பணம் என்றால் அனைவருக்கும் மனிதனுக்கு அது விருப்பமானதுதான். அந்த விருப்பமானதை அல்லாஹுடைய மஹப்பா நமக்கு வேண்டும் என்றால், இதைவிட அது விருப்பமானதாக இருக்கின்றதால் அதற்கு நமக்கு ப்ரூஃப் என்ன? இதை நம்ம செலவு செய்தால்தான் அல்லாஹுடைய மஹப்பா விருப்பமானது நமக்கு கிடைக்கும். அதான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது. இந்த வசனத்துடைய தஃசீரையும் மிக அழகாக நம்ம பார்த்திருப்போம். அபூ அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய சம்பவம் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அமர்வில் நாம அந்த சம்பவங்களையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்வத்தை செலவு செய்வது, அதுவும் முறையாக திரட்டுவதும் சம்பாதிப்பதும் அனுமதிக்கப்பட்ட வழியில் செலவு செய்வதும் நன்றியுள்ள ஒரு பணக்காரனும் நன்றியுள்ள ஒரு செல்வந்தனுடைய ஒரு அடியானுடைய அடையாளமாக இருக்கின்றது. அந்த விஷயம் மிக சிறப்புக்குரியது. இது மிக சிறப்பானது. மக்களுக்கு மத்தியில் அதை ஒரு ஏளனமாக பார்க்கலாம். ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் ஒவ்வொரு செலவு செய்வதும் சரி, அல்லது ஹலாலான முறையில் நாம் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் அதில் செய்யக்கூடிய முயற்சியும் அதனால் செய்யக்கூடிய சில தியாகங்களும் இதற்கு அனைத்திற்கும் அல்லாஹ்விடம் மிக உயர்ந்த கூலியை நாம பெறக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் நன்றியுள்ள ஒரு அடியார்களாக ஆவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அனுமதித்த வழியில் நம்முடைய பொருளாதாரத்தை திரட்டிக் கொள்வதற்கும் சேகரித்துக் கொள்வதற்கும், அதே போல அனுமதிக்கப்பட்ட மற்றும் கட்டளிடப்பட்ட வழியில் செலவு செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை என்றென்றும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.